எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் வை சம்ஒன் சீக்ரெட்லி ஹேட் யூ. ஹேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உணர்வு வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே காமனா இருக்கிற ஒரு உணர்வு. இந்த ஹேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு எப்படி காமனா இருக்கோ, அதே மாரி உங்களுக்கு நெருக்கமான சில மனிதர்கள் வந்து உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருந்தாலுமே, உங்களுக்கே தெரியாம சீக்ரெட்டா உங்கள ஹேட் பண்ணவும் நீங்க அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஹேட்டர பண்ணிட்டு இருக்கிற மக்கள வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணி, உங்களுக்கு நெருக்கமா இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சே ஆகணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அழகும் ஆடம்பரமும் இருந்தா 1000 பேர் கூட நல்லா பழகுவாங்க. அன்பா இருந்தா பழகுற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம கிட்ட அழகும், ஆடம்பரத்தையும் பார்த்து பழகுற மனிதர்களுமே இங்க இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம உண்மையில அன்பா இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்து அத பார்த்து பழகுற மனிதர்களுமே இங்க இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மள ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப புடிச்சு நம்ம கூட இருந்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னா லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சிராது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா லைஃப் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு சொல்ற மாரி கொஞ்சம் பேராவது நம்மள வந்து பிடிக்காத மனிதர்கள் இருந்தே தீருவாங்க. இத நம்மளால மாத்தவே முடியாது. அப்போ ஒரு மனிதர வந்து நம்ப விரும்புறதுக்கும், ஒரு மனிதர் நம்மள விரும்புறதுக்கும் சில நேரத்துல காரணமே இருக்காது. காரணமே இல்லாம சில மனிதர்கள வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணமே இல்லாம சில மனிதர்கள நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, நம்பள சில பேர் அதே மாரி யோசிப்பாங்க. நம்மள வந்து காரணமே இல்லாம சில பேர் நேசிக்கவும், நம்ம வந்து காரணமே இல்லாம சில பேர் வெறுக்கவும் இங்க காத்துட்டு இருப்பாங்க. ஸோ, அதுல வந்து உங்கள வந்து சீக்கிரட்டா ஹேட் பண்ற மனிதர்கள பார்த்து நீங்க ஏன் வெளில தூக்கி வைக்கணும்? வெளிய தூக்கி போட்டுறணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ பொறுத்து தான் வெளியில உங்க என்விரான்மென்ட் கிரியேட் ஆக போகுதுன்னு சொன்னாலுமே. இப்ப நீங்க காமா இருக்கீங்க. அதனால உங்க என்விரான்மென்ட் உங்கள சுத்தி இருக்க மனிதர்கள்லாம் வந்து காமா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னதான் உங்களுக்குள்ள இருக்க இன்னர் ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கான என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னாலுமே, வெளியில இருக்கிற பீப்பிளும் உங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸ நெறைய அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி நீங்க என்ன மாரியான மனிதர்கள வச்சிருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்குள்ள இருக்கிற தாட் அண்ட் ஃபீலிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இதனாலேயே சீக்கிரட்டா உங்கள ஹேட் பண்ற மனிதர்கள நீங்க பார்த்து, அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உங்க ஃபீலிங்ஸ்க்கும், தாட்ஸ்க்கும் நல்லது அப்டின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இத பத்தி தான் டீட்டெயிலா நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பெர்சன் வந்து உங்கள வந்து சீக்கிரட்டா வந்து ஹேட் பண்றாங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்வி அண்ட் ஜெலஸ் அப்டின்ற மாரி சொல்லலாம். என்வி அண்ட் ஜெலஸ் அப்டின்னு சொல்லப்படுவதும் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு உணர்வு தான் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த என்வி, ஜெலஸ் இந்த வன்மமும், பொறாமையும் வந்து ஒரு மனிதருக்குள்ள எதுக்காக அதிகமா எழுது அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா நடந்துட்டே இருக்கும். இன்னொரு மனிதருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டக் ஆயி நிக்கிறாங்க ஒரே இடத்துல. அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் ப்ராப்பரா நடக்கல அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடந்துருச்சு அதுக்கான காரணம் லக் அப்டின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஆனா லக் ஃபேவர்ஸ் ஃபார் பிரிபேர்ட் மைண்ட் அப்டின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு மனிதர் வந்து வெற்றி அடைஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க ப்ராப்பரான ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருக்காங்க அவங்க லைஃப்ல அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம், அவங்களோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். ப்ராப்பரா போகுது அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா அவங்களுக்கு லக் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த லக் வந்து அவங்கள தேடி வர்றதுக்காக அவங்க நெறைய எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. நெறைய உழைப்ப போட்டிருப்பாங்க. உழைக்கிறவங்க கிட்ட அதிகமா உழைச்சிட்டு இருக்கவங்கள பார்த்து தான் லக்குமே ஃபேவர் பண்ணும் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. இத தெரியாம சுத்தி இருக்க மனிதர்கள் வந்து லக்கால அவங்க வந்துட்டாங்க. லக்கால இந்த மாரி சாதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல என்வில வந்து அதிகமா வந்து யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி என்வில யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த மனிதர்களுக்குள்ள என்ன எழும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வொர்த்லெஸ்ஸான ஒரு உணர்வு எழ ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இங்க ஒரு உண்மைய மறந்துடுறோம். இந்த உலகத்துல பிறந்த யாருமே வந்து வொர்த்லெஸ்ஸான மனிதர்கள் கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே நெறைய திறமைகள் இருந்துட்டு இருக்கு. எல்லார்னாலயுமே வந்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, அத சாதிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. அத உணராம அவங்கள வொர்த்லெஸ்ஸா நெனச்சுட்டு, உங்கள என்வி பண்ண வாய்ப்பு இருக்கு. சீக்கிரட்டா ஹேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து படிப்படியா உங்களோட சக்சஸ் நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரியான மனிதர்கள பார்க்கும்போது சீக்கிரட்டா ஹேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நீங்க எத கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது, கேட்கிற மனிதருக்கு வந்து புரியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. தவறுதலா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2மே ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல உங்கள தள்ளி விட்டுடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து 3 இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு கூறுகள்னு சொல்லலாம். 3 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விதிகள்னு சொல்லலாம். நீங்க யோசிச்சு அத வந்து பயன்படுத்தியே ஆகணும். ஓப்பன், டிரான்ஸ்பரன்ட், ஹானஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓப்பனா, டிரான்ஸ்பரண்டா, ஹானஸ்ட்டா ஒரு விஷயத்த நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. அதுவும் இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லுவாங்க. இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் குளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுடைய சோல் மேட்டா இருக்கலாம். லவ்வரா இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். இந்த மாரி இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் தான் முக்கியமான ஒரு பங்க வகிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நெறைய பேரோட ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கான காரணம் இந்த 3 விதிகள இந்த ஓப்பன்னஸ், ஹானஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கம்யூனிகேஷன்ல பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால
இவங்களோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். அப்படி இந்த ஓப்பனஸ், டிரான்ஸ்பரன்ட், ஹானஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ல இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க ஹேட்ரஸ் ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரட்டா ஹேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு சிறந்த ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் இந்த மாடர்ன் எரால 50% மேற்பட்ட திருமணங்கள் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல முடியறதுக்கான காரணம் இந்த 3 விஷயம் கம்யூனிகேஷன்ல இல்லாதது தான். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஓப்பனாவும், டிரான்ஸ்பரண்டாவும், ஹானஸ்டாவும் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாத பட்சத்துல மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப சீக்கிரட்டா ஹேட் பண்றதும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட சீக்கிரட்டா ஹேட் பண்றதுமான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால, டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லெவலுக்கு வந்து திருமணங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் மட்டும் தான் நான் சொன்னது. ஆனா இத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம், இல்ல வேற சில பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பரன்ட் கம்யூனிகேஷன் இல்லன்னா கூட, உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க உங்கள சீக்கிரட்டா ஹேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்களும் அந்த கம்யூனிகேஷன ஃபாலோ பண்ணணும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த மாரி கம்யூனிகேட் பண்றாங்களான்னு பாருங்க. அப்படி கம்யூனிகேட் பண்ணல, ஓப்பனா இல்ல, டிரான்ஸ்பரண்டா இல்ல, ஹானஸ்டியா அவங்க கம்யூனிகேட் பண்ணல உங்க கிட்டனா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 3வது விஷயம் எப்படி நீங்க வந்து ஒரு பெர்சன் உங்கள சீக்ரெட்டா ஹேட் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இன் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடான ஒரு கண்ட்ரி. எக்கச்சக்கமான கல்ச்சர்ஸ், எக்கச்சக்கமான ஒரு டேஸ்ட், எக்கச்சக்கமான ஒரு வெரைட்டீஸ், எக்கச்சக்கமான வேல்யூஸ், எக்கச்சக்கமான பிலீஃப்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ வந்து இங்க ப்ராட் அப் ஆகுற மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய டேஸ்ட்டும் ஒரே மாரி இருக்காது. எல்லாருடைய திங்கிங், அவங்களுடைய புடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்லாம் ஒரே மாரி இருக்காது. அந்த நேரத்துல நம்ப பழகுற மனிதர்கள், நம்ம கூட இருக்க மனிதர்கள் வந்து டிஃபரண்டான வேல்யூஸும், பிலீஃப்ஸும் வச்சுட்டு இருக்க மனிதர்களா இருந்தாங்கன்னா, அங்கேயும் ஹேட்டர் எழறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 கேட்டகரில வந்து சிம்பிளா பிரிக்கலாம்னா, ஒரு பொலிட்டிக்கல், இல்ல பொலிட்டீஷியன், இல்ல சினிமா, இல்ல ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மனிதர்கள புடிச்சிருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல, பொலிட்டிக்ல, இல்ல சினிமால. எனக்கு ஒரு விதமான பீப்பிள புடிச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு புடிச்ச மனிதர்கள வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்களோட டேஸ்ட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி எனக்கு புடிச்ச டேஸ்ட்ட நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு புடிச்ச டேஸ்ட்ட வந்து நான் அப்போஸ் பண்ணி பேசுறேன். என்னோட டேஸ்ட் தான் ப்ராப்பர்ன்னு சொல்லிட்டு நான் உங்க மேல இம்போஸ் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஹேட்டர் வந்தே தீரும். அதுவும் சம்டைம்ஸ் வந்து வெளிப்படையா பேசாத மனிதர்கள் வந்து சீக்ரெட்டா மனசுக்குள்ள ஹேட்டர வச்சிருப்பாங்க உங்க மேல. அதனால டிஃபரண்டான வேல்யூஸ், டிஃபரண்டான பிலீஃப்ஸ்ல இருக்கிற மனிதர்களும் அவங்களோட டேஸ்ட் இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ரெஸ்பெக்ட் தாண்டி போம்போது, அத வந்து இர்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, அங்க ஏற்றல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்மளுக்கு க்ளோஸா இருக்க மனிதர்கள் மட்டும் கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம், இல்ல 3வது மனிதர்களா இருக்கலாம். இவங்க கிட்ட இருந்தும் நம்மளுக்கு ஹேட்டர சம்பாரிச்சு குடுக்கணும். ஏன்னா இது என் லைஃப்லயே ஒரு வாட்டி நடந்திருக்கு. நாங்க வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு டைம்ல வந்து எக்மோர்லேருந்து தாம்பரம் போற ரூட்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது, சைதாப்பேட் நாங்க இறங்க போறோம். அதுக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம், சேட்பேட் அந்த ஸ்டேஷன் என் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சு, ஒரு பொலிட்டிஷியன் பத்தி கொஞ்சம் தவறுதலா பேசிட்டான். தவறுதலா இன் த சென்ஸ் அவர் இன்எஃபெக்டிவா இருக்காங்க அந்த பொலிட்டிஷியன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டான். அந்த நேரத்துல பப்ளிக்ல சத்தமா பேசுனதுனால, அதுக்கு எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு நபரே வந்து அந்த பொலிட்டீஷியனுடைய ஒரு ஒரு ஃபேன்னு கூட சொல்லலாம். அத பார்த்து இவர் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. "உனக்கு அவர பத்தி என்ன தெரியுமா? அவ யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. சோ இததான் நான் சொல்ல வரேன். நம்ம பேசுற விஷயங்களும், நம்ம பழகுற மனிதர்களும் அவங்களோட வேல்யூஸ்க்கும், பிலீஃப்ஸ்க்கும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு மரியாதை குடுக்குற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அத நம்ம தவறுதலா யூஸ் பண்ணோம்னா நிச்சயமா ஹேட்டர் வந்தே தீரும். சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காசிப்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரூமரா இருக்கலாம், காசிப்ஸா இருக்கலாம். இது கிரியேட் பண்ற மாரியான ஹேட்டர் வந்து இந்த உலகத்துல வேற எதுவுமே கிரியேட் பண்ணாது. நம்பர் 1 ரேங்க்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, உங்கள பத்தின காசிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், உங்கள பத்தி கண்ணு, காது, மூக்கு வச்சு பேசுற விஷயமா இருக்கலாம். உங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி பேசுறதா இருக்கலாம். இல்ல நீங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க அ அனுபவிச்சுட்டு இருக்க சேலஞ்சஸ பத்தி கிண்டல் பண்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் இங்க நடந்தே தீரும். ஸோ இந்த மாரி நேரத்துல ஹேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்களே எதிர்பார்க்காம உங்கள சுத்தி பரவ ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த காசிப்பா இருக்கலாம், இல்ல ரூமர்ஸா இருக்கலாம். இத உங்களால தடுக்க முடியாது. ஆனா இது வளர ஆரம்பிச்சது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல உங்கள வந்து இன்னெஃபெக்டிவா மாத்த ஆரம்பிக்கும். உங்களுடைய தாட்ஸ வந்து பயங்கரமா வந்து வேற பக்கம் திரும்ப வச்சு உங்களோட ஃபோக்கஸே கெடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நம்ம ஒரு பழைய மூவில ஒரு காமெடில பார்த்திருப்போம். வடிவேல் சார் வந்து கல்யாண மாப்பிள்ளையா இருந்திருப்பாரு. "சொம்புல தண்ணி குடு" அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. மாப்பிள்ளை சொம்பு கேட்கிறாராம். மாப்பிள்ளை தங்க சொம்பு கேட்கிறாரு. மாப்பிள்ளை சொம்பு குடுத்தா தான் தாலி கட்டுவாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு, அவர் சொம்புல தண்ணி கேட்டார்ன்ற விஷயத்த ரூமரா பரவி, பரவி, பரவி கடைசில சொ சொம்பு குடுத்தா தான் வந்து தாலியே கட்டுவாருன்ற ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ அதே மாரி ஒரு விஷயம் நம்மள பத்தி தப்பா பரவுதுன்னா, அது வேற மாரி, வேற மாரி காதுல போயிட்டு வேற ஒரு விஷயம் நம்ம பண்ணாத விஷயத்த கூட ரூமரா இங்க பேசிட்டு இருப்பாங்க. இது மூலியமாவும் ஹேட்டர் பரவ ஆரம்பிக்கும். ஆனா, இந்த இடத்துல வந்து நீங்க இதுலருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கான்ஸ்டன்டான பிராக்டிஸ் தேவை இதுக்கு. கான்ஸ்டன்டான பிராக்டிஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காது கேட்காம இருக்கணும்னு சொல்லுவாங்க. நெறைய இடத்துல நம்ம வந்து
காது கேட்காம இருந்தா மட்டும் தான் நம்மளால நம்ம நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு இடத்த நோக்கி போயிட்டே இருக்கும்போது, அந்த இடத்த நோக்கி உங்களால போக முடியாதுன்னு சொல்றதுக்கும், அந்த இடத்த நோக்கி உங்கள போக விடாம பண்றதுக்கும் தான் இங்க நெறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட வார்த்தைகள நீங்க காதுல வாங்காம இருக்கணும்னா, செவிடர்களா இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த இடத்த நோக்கி போக முடியும். இந்த மாரி ரூமர்ஸும், காசிப்ஸும் வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். இத நீங்க தாண்டி வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு வில் பவர் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம், 5த் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பெர்சனல் இன்செக்யூரிட்டீஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பெர்சனல் இன்செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஏதோ ஒரு கட்டத்துல லைஃப்ல வந்தே தீரும். நம்மளுடைய பெர்சனாலிட்டி மேல வரலாம், இல்ல நம்மளுடைய எஜுகேஷன் மேல வரலாம், இல்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மேல வரலாம், இல்ல நம்ம லைஃப்ல இப்ப இருக்கிற ஃபேஸ், இப்ப இருக்கிற அந்த சிச்சுவேஷன் மேல வந்தே தீரும். ஆனா இந்த இன்செக்யூரிட்டீஸ வந்து எந்த ஒரு மனிதர் அவருக்கு கொஞ்சம் பெர்சனலா எடுத்துட்டு, இத எப்படி நான் கிளியர் பண்ணலாம்? என் லைஃப்ல எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா நமக்குள்ள எழுற இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நமக்கு சில விஷயம் ப்ராப்பரா நடக்குதுன்னு சொல்லப்படுற விஷயத்த மனசுல வச்சுட்டு, அகைன் சுத்தி இருக்கிற மனிதர் மேல வந்து அவங்களுக்கு இது ப்ராப்பரா நடக்குது, அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்படுற இந்த எண்ணிய வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தா, அங்கேயும் தேற்றர் எழுந்தே தீரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க லைஃப்ல இன்செக்யூரிட்டிய ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு, அதுக்கான விஷயத்த நீங்க சரி செஞ்சு, உங்கள நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கிற மனிதரா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்கள சுத்தி இருக்க மனிதர்களும் அப்படி இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உங்கள சுத்தி இருக்க மனிதர்கள் இன்செக்யூரிட்டியோட இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்களும் உங்கள வந்து சீக்கிரட்டா ஹேட் பண்ண வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வொர்க் பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட, வொர்க் பிளேஸ்ல ஒரு பெர்சன் நல்லா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க கூட வொர்க் பண்ற கொலீக் வந்து அவங்க வொர்க் மேல நெறைய டவுட் இருக்கு, நெறைய சந்தேகப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட இன்செக்யூரிட்டி வந்து அவங்கள பார்த்து நெறைய எண்ணி வர வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் ஹேட்டர் வர நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ப ஒரு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். எல்லாருக்குமே நம்மள புடிக்கணும். எல்லாருமே நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து நம்மள வந்து ஒரு ப்ராப்பரா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை, இங்க மனிதர்களா பொறந்த எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். ஆனா அதே சமயத்துல நம்ம ஒரு கசப்பான உண்மைன்னு சொல்லலாம், நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம், அத மறக்கக்கூடாது. நாம எல்லாருக்குமே நல்லவனா இருக்க முடியாது. நம்மள எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்பள எல்லாருமே ஏத்துக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லப்படுறது இங்க கசப்பான ஒரு உண்மை. ஸோ, இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி, உங்களுக்கு உங்க லைஃப்ப எப்படி கொண்டு போணுமோ, அந்த மாரி நீங்க கொண்டு போயிட்டே இருங்க. உங்கள லவ் பண்றவங்க உங்கள லவ் பண்ண தான் போறாங்க. உங்கள ஹேட் பண்றவங்க உங்கள ஹேட் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. இத எதையுமே கண்டுக்காம நீங்க உங்க ரூட்ல பார்த்து உங்களோட வேலைய செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயம் வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.